பிராம்பல், டேய் தம்பி, என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா எதையோ எழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? ஆமாண்டா அண்ணா, இப்போலாம் என் கூட யாருமே விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்க யாருக்குமே என் கூட விளையாட பிடிக்கலையோ. அது மட்டும் இல்ல, எனக்கு பொறுமையே இல்லைன்னு சொல்றாங்க. இருந்துட்டு போகுது, ஆனா நான் ஒரு பெரிய அறிவாளி. ஏய், நீ வின் பண்றதுக்காக ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் விளையாடுவ. உன்னை மாத்தவே முடியாது. நான் ஒண்ணு காட்டு மிராண்டி இல்ல, நான் விளையாட்டுல ஜெயிக்க தானே ட்ரை பண்றேன். சொல்றத கேளுடா, உன் கோவத்தை குறை. இந்த பிரச்சனையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வரையோ அவ்வளவு உனக்கு நல்லது. நான் எதுவுமே யோசிக்காம அப்பைக்கப்போ பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா அது உண்மை இல்லையே. சரி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். புரிஞ்சுது. சரி சரி, நான் இப்ப தூங்க போறேன். என்னவோ பண்றா. எங்கடா இருக்கீங்க? டேய், எங்க போனீங்க? நீயா டிக்கி? ரோயர் இப்ப வீட்ல இல்ல. எதுக்கு இப்ப அவனை தேடிட்டு இருக்க? அவனை பார்க்காம இருக்க முடியலையா? அவனை அந்த ஹண்டர் தூக்கிட்டு போயிட்டானா சோம்பேறி. அவன் இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? தூக்கிட்டானோ? என்ன நம்ப டிக்கி, நம்ம சீக்கிரமா போய் அவனை காப்பாத்தலாம். முதல்ல அந்த தடி நான் கண்டுபிடிக்கணுமே. போச்சு. முடிஞ்சுதுரா. இந்த பெரிய வேலியை தாண்டி எந்த கரடியாலேயோ குரங்காலேயோ வர முடியாது. ஆனா இந்த குரங்க தேடி அவங்க கண்டிப்பா வர முயற்சி பண்ணுவாங்க. கூட சேர்ந்து அந்த பெரிய குரங்கு மட்டும் என்கிட்ட மாட்டி இருந்துச்சு. பின்னாடியே அந்த 2 தடியர்களும் என்ன தேடி வந்து மாட்டிருப்பாங்க. உதவி கேட்கறியடா தம்பி, நீ ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டுறா. இந்த தடவை அந்த 2 தடியன்களையும் இந்த குரங்க வச்சு பிடிச்சிட வேண்டியதாண்டா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வரேன்டா. தடியா, அங்க பாத்தியா? அவனை கட்டி போட்டு வச்சிருக்கான். டேய், என்ன விட்டுட்டு எங்கடா போற? நில்றா. என்னாச்சு? இந்த கதவை என்னால திறக்கவே முடியல. கொஞ்சம் அங்க பாக்குறியா? அது அந்த பக்கம் லாக் ஆயிருக்கு. அதானா? நீ பின்னாடியே இரு. இதை என்ன பண்ணனு எனக்கு தெரியும். இதுல குத்துற மாதிரி கல்லெல்லாம் இருக்கு. லோகர்விக், நீ யாருகிட்ட மோதிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல. அப்படிதான்டா செல்லக்குட்டி, உன்னால முடியும். தூக்க. அப்படி அப்படி. நீ பயங்கர பலசாலி தான்டா. பாபு 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 அங்க இருக்கா? நீ பாத்தியா டிக்கி? பாத்துங்க. அச்சச்சோ, என்னாச்சு? நான் வந்துட்டேன். கத்திக்கிட்டு இருக்கிறது நீயாடா? நடத்த மாதிரியே வந்து சிக்கிக்கிட்டா. குண்டு பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டானே. பரவாயில்லடா, இப்போ 2 குரங்குகளும் என்கிட்ட சிக்கிட்டாங்க. கண்டிப்பா இவங்களை காப்பாத்த அவங்க 2 பேரும் வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நிறைய டிராப்பெல்லாம் செட் பண்ணி வைக்க போறேன். அப்பதான் ஏதாவது ஒரு டிராப்லயாவது அவங்க சிக்கி சீரழிவாங்க. ரெண்டு பேரும் ஒழுங்கா இங்க வாயை மூடிட்டு இருக்கடா. நான் இப்போ ஒரு இன்ஜினியரா மாறி 2 கரடிகளுக்கும் டிராப் செட் பண்ண போறேன்டா. என்னோட வேலை முடிஞ்சுதுடா. இதோ முடிஞ்சுதுடா.
இதெல்லாத்தையும் நான் ஏன் பாதுகாப்புக்காக செய்யறேன்டா. சரிடா, இப்போ எனக்கு ஒரே வேலை தான், அந்த பிராம்புலுக்கு வெயிட் பண்றது. பாபு பாபு நீயோட தம்பி நல்லா வந்து என் கையில சிக்கிக்கிட்டடா. எல்லாம் என் தப்புதான். நான் ரொம்பவே ஜாக்கிரதையே இருந்திருக்கணும். என்னாலதான் அவங்க 2 பேரும் இப்ப கஷ்டப்படுறாங்க. டேய், நீ ஒரு காட்டு மிராண்டி. ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. உன்னெல்லாம் மாத்தவே முடியாதுடா. சரி, உங்க 2 பேரையும் இப்ப நான் காப்பாத்துறேன். சரி, ஞாபகம் வச்சுக்கடா. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி. அண்ணா சொன்னது சரிதான். இப்ப நம்ம யோசிக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். என்னது இது? ஒரு சத்தத்தையும் காணும். சரி, என்னால முடியும். என்னது இது? நல்ல வேளை கால வைக்கல. நான் முன்ன மாதிரி யோசிக்காம செயல்பட்டிருந்தா கண்டிப்பா இதுல நான் விழுந்திருப்பேன். அந்த லோகர் விக்க என்ன பிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் டிராப்ஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் இந்த கல்லா இருக்கு. இந்த கல்ல பார்த்தா நேரா டென்ட்டுக்கு தான் போகுது. டிராப்ஸ் இருக்க வெளியே கட்டுறதுக்கு தான் இதை வச்சிருக்கோம். ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கல்லை ஃபாலோ பண்ணி போனாலே நான் பாதுகாப்பா இருப்பேன். கீகி, பாபு, 3 பேரும் இங்கதான் இருக்காங்க. இவகிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? ஒண்ணுமே புரியலையே. லோகர்விக், வெளியே வா. நான் பிராம்பல் வந்திருக்கேன். யாராவது? ஓ, டேய் கேட்டியா? தடியன் குரல்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. 3 பேரும் இப்ப மாட்ட போறோம். வந்துட்டியாடா நீ? அடடா, என் கண்ணு. போச்சே. அடடா, கண்ணு. ஆளு வளர்ந்துருக்கிற அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கா பாத்தியாடா? முடிஞ்ச என்ன வந்து பிடி லோகர்விக். இப்படி என்ன ஆரன் பாடுறான். இப்படி எப்படி தப்பிக்கிறன்னு மட்டும் பாடுறா. என் கையில மாட்டனா உன்னை செதைச்சு விடுவேன்டா. பிராம்புலு, நீ ஓடுறதுக்கு இங்க வேற இடமே இல்லடா. இப்போ நீ சிக்கிறடா. இன்னும் இது முடியலடா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நேர்ல வந்து என் கூட மோதி பாடுறா. இப்படி எல்லாம் டைலாக் விட்டா நாங்க ஏமாந்துருவோமா என்ன? டேய் பிராம்புலு, போகாதடா, நின்றா. என்ன மேல தூக்கி விட்டாச்சு போடா. நீ நல்ல பையன் தானடா, தூக்குடா. கீகி, என்ன மன்னிச்சிடு. அது வேணும்னே பண்ணல. அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ உன் கடமையை தான் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, உன் அண்ணன் எங்க போனான்? அவன் விரிச்ச வழியிலேயே மாட்டிக்கிட்டோம். சரி, சரி, வாங்க, நம்ம வச்சிருக்க snacks எல்லாம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் தான் வேணும். சரி, நாம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஓஹோ,
ஏய் ஓஹோ ஏய் பிரேயர் இங்க என்ன பண்ற? ஏய் ஓஹோ இவ்வளவு காலையில எங்க போற? அது வந்து நான் கட்டின வீடு இருக்குல்ல அது எங்கன்னு மறந்துட்டேன். அதனால நான் இப்ப புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? என்ன நிஜமாவா? ஆனா எனக்கு சொல்லு. இல்ல வேணாம். ஆ ஓ ஓ நான் போயிட்டு வரேன் பிரேயர். பை பை. ஓகே பாய். நான் அதை பண்ணவே இல்ல. பொய் சொல்லாத, அதை திரும்ப கொடுத்துற. சிக்கி சன்னி நீ தான் திருடி இருக்க. இல்ல. கண்டிப்பா அதுக்கு தண்டனை இருக்கு. சிக்கி சன்னி என்னப்பா உங்களுக்கு ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? எங்க இடத்தை யாரோ திருடிட்டாங்க, அது கண்டிப்பா எவ்வளவுதான் இருக்கணும். நான் ஒன்னோட திருடல. நீ தான் பண்ணிருப்ப. நான் என் வீட்டை சுத்தி தேடி பார்த்துட்டேன். நீ மட்டும் தான் இங்க இருக்க, அதனால நீ தான் கண்டிப்பா அதை திருடி இருப்ப. எனக்கு தெரியும். நான் எதுவுமே எடுக்கல. இங்க பாரு சிக்கி, கண்டிப்பா இவன் அந்த தம்பியை எடுத்திருக்க மாட்டான். அதை வச்சுக்கிட்டு சன்னி என்ன பண்ண போறான்னு? அப்போ நீ என்னதான் குறை சொல்ல வர, அப்படித்தானே? ஒரு நிமிஷம் இரு. இந்த பிரச்சனையை நீ என்கிட்ட விட்டுடு. நான் சீக்கிரமாவே உண்மையான திருடனை கண்டுபிடிச்சேன். அவனை உன் முன்னாடி நிக்க வைக்கிறேன். அப்படியே பண்ணு, அதுவும் நல்லதுதான். உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். சந்தோஷம். முதல்ல நாம பண்ண வேண்டியது முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஏய், நீ ஏன் இன்டீரியர் டெக்கரேட்டரை கூப்பிட்டு வேலை பண்ணக்கூடாது? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நானே என் வீட்டை அழகுபடுத்திக்குவேன், தெரியுமா? நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் நான் அதை வச்சிருந்தேன். இங்கதான் இந்த கல்லுக்கு மேல. சரி, இத பார்த்து உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா சொல்ல. ஒரு நிமிஷம் இரு. இந்த கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ண எனக்கு நேரம் கொடு. அந்த திருட கண்டிப்பா ஏதாவது தடயத்தை விட்டுருப்பான். கண்டுபிடிச்சிட்டேன். இதோ அங்க பாருங்க. இது அவனோட கை ரேகை. அந்த திருடனை நாம நெருங்கிட்டோம். சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இது யாரோட கைத்தடன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சுலபமான விஷயம். இங்க வாழற எல்லாரையும் நாம செக் பண்ண வேண்டியதுதான். வெளியே சொல்லிட்டோம்னா அந்த திருட உஷாராகி இங்க இருந்து ஓடிடுவான். சந்தோஷம், ரொம்பவே நல்ல ஐடியா. ஏய், இங்க பாரு. உன்னோட கைத்தடமும் அந்த திருடனோட கைத்தடமும் ஒண்ணா இருக்கு பாரு. என்ன சொன்ன? அப்படின்னா இது உண்மைதான். இவ்வளவு பெரிய தப்ப நான் பண்ணிருக்கடா. இங்க பாரு, இவன் நேரம் போறதுக்காக நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏய் சிக்கி, இதுக்கு மேலயும் விளையாடாத. சரி, இது என்னோட கைதானே. நான் எப்படி இதை பண்ண முடியும் சொல்ல? நீ உன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஒழுங்கா பண்ண. சரி, ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் முதல்ல அமைதியா இருப்போம். அப்போதான் நம்ம மூளை வேலை செய்யும். கண்டிப்பா இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அட கடவுளே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. இப்படியே போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஒருவேளை அது உடைஞ்சு போயிருந்தா, இல்ல அதை யாராவது மொத்தமா நாசம் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அது திரும்ப வேணும். சிக்கி, கவலைப்படாத, அது கிடைச்சிடும். சிக்கி, இங்க பாரு. எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இங்க வாங்க, சீக்கிரம் இத பாருங்க. ஆமா, இது என்னது? இது வழியாதான் அவன் எஸ்கேப் ஆகியிருக்கான். சரி, என்ன சொல்ல வர? அந்த திருட இந்த வழியாதான் போயிருக்கான். நேரா போகாம அவன் பள்ளம் தோண்டி வெளியே போயிருக்கான். யோசிச்சு பாரு. டனல் வழியா போனா மாட்ட மாட்டோம்னு பிளான் பண்ணிருக்கான். ஓஹோ, உள்ள யாரு இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏய், வெளியே வா. நீ வெளியே வரலன்னா நாங்க உள்ள வர வேண்டியிருக்கோம். ஏய், வெளியே வா, வெளியே வா. வரப்போறியா இல்லையா? ஒழுங்கா வந்துடு. நீ வெளியே வர வரைக்கும் நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவன்டா அது மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கிறது? நீ மாட்டிக்கிட்ட. தலையே சுத்துது தெரியுமா? நீ எங்ககிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. என்னது? நீயா? ஜேக்கியோட கிரீடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன செஞ்சன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ஏன் உளறிட்டு இருக்க நீ? ஒழுங்கா சொல்லிடு. அதை நீ எங்க எடுத்து வச்சிருக்க? இங்க பாரு, யார பார்த்து என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேச. கிரீடத்தை வச்சிருக்கிற இடத்துல நீ எதுக்காக பள்ளம் தோண்டி வச்சிருக்க?
நான் பள்ளம் தோண்டின இடத்துல தான் அவன் கிரீடத்தை வச்சானோ இந்த என்னவோ. கதையெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா அதை கொடுத்துரு. ஒழுங்கா போய் எடுத்துட்டு வா போ. என்னடா சொன்ன? ஈரா என் வக்கீல கூட்டு வந்து இப்பயே அவன் மேல கேஸ போட்டு நஷ்டீடு வாங்குறேன். இத அவன் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா சம்பவம் நடக்கும்போது அவன் ஏன் கூட தானே பேசிட்டு இருந்தான். அதான் உண்மை. அப்படி சொல்லு. சாரி, என் இன்வெஸ்டிகேஷன்ல ஒண்ணு, இந்தா. நடந்துச்சு. பார்க்க தாண்டா படி மாதிரி இருப்பேன், ஆனா அடி இடி மாதிரி இருக்கும். அது இருக்கட்டும் சிக்கி. அந்த கிரேட உனக்கு அவ்வளவு முக்கியம்னா அதை ஏன் நீ பத்திரமா பாத்துக்கல? அட அதுக்காக தான் நான் இந்த லொகேஷனையும் மாத்தி வச்சிருக்கேன் தெரியுதா? ஒரு நிமிஷம். சரிதான், அவனே தான். அவனை முதல்ல கண்டுபிடிச்சாகணும். பாஸ் பாஸ் ஓய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தான் பாஸ் பழம் எடுத்துட்டு வரேன், நீங்க நல்லா சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட என் கிரேடத்தை பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். சாப்பாடா கொண்டு வர சொன்னேன். நான் போக வேணும்னு தான் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லைன்னு ஆனா கிளம்பிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். கிரீடத்தை யாரோ திருடிட்டாங்க. என்ன வாய்ப்பில்ல ராஜா, எப்படி அதை எடுத்துருப்பாங்க? இப்போதான் நான் இங்கிருந்து வெளியே போனேன். அதை பாதுகாக்கிறதுக்காக கேச்சுக்கு வெளியே நான் நிறைய கிளைகளை வச்சிருந்தேனே. யார் அதை திருடி இருப்பா? பாபு நில்லு. நீ வெளியே போகும்போது இங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையாச்சும் பாத்தியா? இரு யோசிச்சு சொல்றேன். நீதான். நானா? நான் வெளியே போகும்போது சந்தேகப்படுற மாதிரி நீ ஒருத்த மட்டும் தான் அங்க உக்காந்துருந்த. அப்ப நீ மாட்டிக்க கூடாதுன்னா நீயே இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி சீன் போடுறியா? நானா? எனக்கு உதவி செய்யற மாதிரி வந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா என்ன? ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏய், அவன் எனக்கு தெரியும், நீ தான் பண்ணிருப்ப. நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க. இந்த கிரைம் சீன்ல நமக்கு இன்னொரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ, ரெக்கையா? லா 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 ஏய், லா ஓஹோ. லா லா. ஏய் பிரியர், ஹேய், ஓஹோ, இவ்ளோ காலையிலே எங்க போற? அது வந்து நான் கட்டின வீடு எங்கன்னு தெரியல, அதுதான் தேடி போயிட்டு இருக்கேன். ஒருவேளை கிடைக்கலன்னா நான் புதுசா வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில தான் நான் உஹுவை பார்த்தேன். வழக்கம் போல அவனோட வீட்டை மறந்துட்டான். அதனால புது வீடு கட்டுறதா சொன்னான். ஒருவேளை அவன் வேலை செய்யும் போது அந்த திருடனை கூட பார்த்துக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அவனையே நம்ம தேடி கண்டுபிடிச்சு கேட்க கூடாது. வாங்க அவகிட்ட போய் கேட்கலாம். ஓஹோ, வெளியே வா. ஓஹோ, எங்க இருக்க? இருக்க. ஏய், ஓஹோ, எங்க இருக்க? ஓ, அப்பா, சிக்கி, ஓஹோ, அந்த மரத்து மேல ஓ, இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன என் பண்ற? கிரீடத்தை ஒழுங்கா கொடுத்துரு. ஆ, நீங்க எல்லாரும் எப்ப வந்தீங்க? என்னடா இது? அவகிட்ட தான் ஓ கிரீடம் இருக்கா? கண்டிப்பா அவங்கிட்ட தான் இருக்கணும். அங்க பாருங்க. ஆ? என்னோட புது வீடு பார்க்கறதுக்கு வந்தீங்களா? இல்ல, உண்மையை சொல்லணும்னா என் கிரீடத்தை திருப்பி வாங்குறதுக்காக வந்தேன். வீடமா? நீ சொல்ல வருது மேல இருக்கே அதையா? நடந்ததை நான் சொல்றேன். என் புது வீடு கட்டுறதுக்காக பொருட்களை தேடி நான் போயிட்டு இருந்தேன். ஆ, யா, நிறைய கிளைகள் இருக்கே. என் கூண்டு கட்டுறதுக்கு இது போதும். அ, அ, அ. ஆ, ஆ, ஆ. ஆ, ஆ, ஆ. ஓ. அட, இங்க பாரு, ஏதோ ஒண்ணு இருக்கு. சூப்பர், இதுதான் சரி. என் வீடு இப்ப ரெடி ஆயிடும். ஆஹா, வாவ், கட்டி வச்ச வீடு மாதிரியே இருக்கே. சூப்பர். ஆ, ஆ. இதுதான் நடந்தது நண்பர்களே. இது ஒரு கிரீடம்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓ, விடு சிக்கி, அவன் தெரியாம பண்ணிட்டான். ஐயோ, நீ அந்த மொக்கையான அந்த அழகான கிரீடத்தை திரும்ப கொடுக்கறியா? உன் வீட்டுக்கு தேவையானதை நான் எடுத்து கொடுக்குறேன். ஓ, கண்டிப்பா கொடுக்கிறேன். இதான் ஆஹா, இதுதான் என் அழகான கிரீடம். சந்தோஷம். இனிமேலாவது இதை கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வச்சுக்க முடியுதா? பிரியர், உன்னோட வீட்டை எனக்கு காமிக்கிறியா? ஆ, என்னோட வீடா? சரி வாங்க போகலாம். வாங்க, என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டு. நானும் உங்க கூட வரட்டுமா?